அனைவருக்கும் வணக்கம். மார்கழி மாதம் குபேர பஞ்சமி வியாழக்கிழமை மாலை 6 மணிலேருந்து இரவு 9 மணிக்குள்ளே இந்த பரிகாரம் செய்யுங்க. முடிந்தால் 8 மணி கூட நீங்கள் செய்யலாம். 8 மணிக்கு குரு ஹோரை இருக்குது, அந்த நேரத்தில் கூட இந்த வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லைன்னா மாலை 6 மணிக்கு. வராகி வழிபாடு செய்யும் பக்தர்கள் அனைவருமே செய்து பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் வராகி வழிபாடு செய்து பழக்கம் இல்லை அப்படி இருந்தால் கூட இந்த பரிகாரம் செய்து பாருங்கள். உங்களுக்கு வருமானம் இரட்டிப்பாக உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். கண்கூடாக உங்களால் உணர முடியும். இந்த ஒரு பரிகாரம் உங்களை நிச்சயமாக நல்ல ஒரு வசதியான வாழ்க்கைக்கு உங்களுக்கு வழிவகுக்கும். செய்து பாருங்கள். எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருள் மஞ்சள் கட்டாயமாக வேண்டும். அது எந்த மஞ்சள் வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற மஞ்சளாக இருக்கலாம், அல்லது கஸ்தூரி மஞ்சளாக இருக்கலாம். உங்களுக்கு எந்த மஞ்சள் தேவையோ அந்த மஞ்சள் எடுத்துக்கோங்க. அதை மண் குடுவே எடுத்துக்கோங்க. மண் குடுவே உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஒரு பெரிய அகல் விளக்காக நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க. அந்த அகல் விளக்கு பார்த்தீங்கன்னா புதிதாக ஒன்று வாங்கிக்கோங்க. ஒன்று மண் குடிவே இருக்குது அப்படின்னா அதை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு புதிதாக ஒரு அகல் விளக்கு பெருசாக எடுத்துக்கோங்க. அதில் நிறைய மஞ்சள் தட்டிக்கோங்க. அதாவது ஒரு பாக்கெட் அளவுக்கு நீங்கள் அதில் தட்டிக்கோங்க. தட்டிட்டு அதில் பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் நாணயம் ஒன்று வைக்க வேண்டும். அடுத்து ரொம்ப முக்கியமானது, பண வசியத்தை கொடுக்கக்கூடியது வசம்பு. வசம்பும் ஏலக்காய் 5 ஏலக்காய் வச்சுக்கோங்க. அடுத்து மிகவும் முக்கியமானது, உங்ககிட்ட வெள்ளி பொருள் ஏதாவது ஒன்று இருக்கின்றது அப்படின்னா வெள்ளி பொருள் மோதிரமோ அல்லது வெள்ளி நாணயமோ இருக்குது அப்படின்னா அதை வச்சுருங்க. அடுத்து கொஞ்சம் துளசி இலை வச்சுடுங்க. துளசி இலை இல்லை அப்படின்னா மல்லிகைப்பூ கொஞ்சம் வச்சுருங்க. அந்த மஞ்சளுக்கு மேலே வைக்கணும். வைத்துட்டு அடுத்து ஒரே ஒரு நெல்லிக்கனி மட்டும் அது மேலே வச்சுருங்க. வைத்து இது அப்படியே நிலைவாசலில் வைக்கணும். வைத்துட்டு நீங்கள் உங்கள் பூஜை எல்லாம் முடிந்த பிறகு ஒரு 10 நிமிடமாவது இந்த நிலைவாசலில் இது இருக்கட்டும். நீங்கள் உங்கள் நிலைவாசல் உள்பக்கமாக வச்சுக்கோங்க. வெளிப்பக்கமாக கூட வைக்க தேவையில்லை. உள்பக்கமாக உங்கள் நிலைவாசல் பக்கத்தில் வைக்கணும். அதாவது நமக்கு மெயின் டோர் இருக்குது பார்த்திங்களா, அந்த நிலைவாசல் இருக்குல்ல, அது பக்கத்தில் வைக்கணும். நீங்கள் உள்பக்கமாக வைக்கலாம், வெளிப்பக்கமாக வைக்கலாம். அதற்கு பக்கத்தில் ஒரு தீபம் ஏற்ற வேண்டும். தீபம் ஏற்றிட்டு ஒரு 10 நிமிடம் கழித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, இதை எடுத்து அப்படியே போய்ட்டு உங்களுடைய பணம் வைக்கிற இடத்துல நீங்கள் வச்சிடணும். அந்த பணம் வைக்கிற இடத்துல நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு பணம் வசதியாக வாழும் அளவுக்கு உங்களுக்கு பணம் சேர ஆரம்பிக்கும். பணம் எந்த இடத்துல நீங்கள் வைப்பீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அதனால் உங்களுக்கு எந்த இடம் ராசியாக இருக்கோ அந்த இடத்துல வச்சுருங்க. அதாவது ஒரு சில பேருக்கு பீரோவில் வைத்தா பணம் பெருகும். ஒரு சில பேருக்கு கிச்சனில் வச்சாலே பணம் உங்களுக்கு சேர ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு ஒரு சில இடங்கள் இருக்கின்றது, அந்த இடத்துல போயிட்டு இதை வச்சுடுங்க. பணம் எங்கே நீங்கள் அதிகமாக பழங்குறீங்களோ அந்த இடத்துல இதை வச்சுடுங்க. உங்களுக்கு பணம் வசியமாகும், நிச்சயமாக வசியமாகும். உங்களுக்கு இரவு 8 to 9 அந்த குருஹோரையில் வைக்கும்போது இன்னமும் சிறப்பான பலன் கிடைக்கும். மாலை 6 மணிக்கும் தாராளமாக வைக்கலாம், ஒன்று தவறே கிடையாது. வியாழக்கிழமை ஒருவேளை உங்களால் இந்த மாதிரி ரெடி பண்ணி வைக்க முடியல அப்படின்னா வெள்ளிக்கிழமை காலையில் பிரம்மமூர்த்தி நேரத்துலையோ அல்லது சுக்கிர ஹோரையில நீங்கள் செய்து கொள்ளலாம். அடுத்து நீங்கள் இதை என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, இதை நீங்கள் வச்சுடுங்க. வைத்துட்டு ஒரு 9 நாட்கள் கழித்து இந்த மஞ்சளை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அந்த மஞ்சள் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இப்போ நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் இந்த மாதிரி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் தினமும் பூசிக்கொள்ளிங்க, ரொம்ப நல்லது. இப்போ மற்ற ஏதாவது மஞ்சள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பயன்படுத்த முடிஞ்சால் பயன்படுத்துங்க. அப்படி இல்லைன்னா இதை நல்லா கரைச்சி உங்கள் வீட்டில் இருக்கிற மரத்துக்கடியில் அந்த தண்ணீரை விட்டுருங்க. சிறப்பான பலன் உங்களுக்கு கிடைக்குங்க இந்த மஞ்சள் பரிகாரம். இது நிலைவாசலில் தான் வைத்து நீங்கள் வைக்கும்போது தான் இன்னமும் சிறப்பான பலன் உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு நிலைவாசல் வைக்க முடியாது அப்படி இருப்பவர்கள் மட்டும் பூஜை அறையில் வைங்க. எல்லாருமே பூஜை அறையில் வைத்து இது பண்ண வேண்டாம். நிலைவாசலை வச்சு தான் நீங்கள் எடுக்கும்போது தான் உங்களுக்கு பணம் அதிகமாக கிடைக்கும், பண வரவு உண்டாகும். முடிந்த அளவுக்கு நிலைவாசல் இதை செய்து நீங்கள் உங்கள் பீரோவில் பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த வெள்ளிக்கிழமையும் மற்றும் வியாழக்கிழமையும் நீங்கள் எந்த அளவுக்கு பண வசியத்திற்காக நீங்கள் பரிகாரம் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பணம் சேர ஆரம்பிக்கும். இந்த தேய்பிறை பஞ்சமி தினத்தன்று கடன் அடைவதற்காகவோ அல்லது பணம் வரவுக்காகவோ நீங்கள் வழிபாடு செய்வது நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நகை சீக்கிரமாக திருப்ப வேண்டும் அப்படிங்கிறத நினைத்து வராகிமன் பாதத்தில் நீங்கள் சரணாகதி அடைந்து வழிபாடு செய்யணும். என்னுடைய பிரச்சனை தீரணும் அப்படின்ட்டு நீங்கள் வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக அவங்க தேர்த்து வைப்பாங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் வசியமாகணும், பணம் உங்கள் கையில் இருக்க வேண்டும் அப்படின்னா
எப்போதுமே பார்த்தீங்கன்னா, பணம் நம்மக்கிட்ட இல்ல அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள வரவே கூடாது. அப்படி இருந்தாலே நம்மக்கிட்ட பணம் வந்து ஒட்டாது. எப்போதுமே உங்கள நீங்க வசதியாவே நெனச்சுக்கோங்க. உங்கள வந்து ரொம்ப பாசிட்டிவா நெனச்சுக்கோங்க. உங்கள என்னைக்குமே வந்து தாழ்வா நெனைக்காதீங்க. அது போதும். நம்மக்கிட்ட வந்து தாழ்வா அந்த மனப்பான்மை இல்லாம, நம்ம எப்போதுமே நம்ம வசதியா நம்ம நெனைக்கும்போது நம்மக்கிட்ட எப்போதுமே பணம் வந்து இருக்கத்தான் செய்யும். எப்போதுமே தாழ்வு மனப்பான்மை இருக்கவே கூடாது. நம்மக்கிட்ட பணம் இல்லையே அப்படிங்கிறது நீங்கள் நினச்சீங்கன்னா இல்லாம தான் போகும். நம்மக்கிட்ட இருக்கு, எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பாசிட்டிவாக நினைக்கும்போது, நம்மக்கிட்ட எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். இந்த பரிகாரம் செய்யும்போது உங்ககிட்ட வந்து பணம் வரும் அப்படிங்கிற தாட்லேயே நீங்கள் வைங்க. நிச்சயமாக உங்ககிட்ட பணம் வரும். பணம் இரட்டிப்பாகும். ப்ரொமோஷன் கிடைக்கும். சம்பள உயர்வு அதிகரிக்க ஆரம்பிக்கும். எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக நமக்கு கிடைக்கும். இந்த வியாழக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு மாலை நேரம் நீங்கள் பூஜை செய்ய முடியலன்னா, வெள்ளிக்கிழமை காலையில பஞ்சமி பூஜை செய்யலாம். திதி வந்து வெள்ளிக்கிழமை மதியம் வரை இருக்கின்றது. அதனால் நீங்கள் வியாழக்கிழமை மாலை அல்லது வெள்ளிக்கிழமை காலை நீங்கள் செய்யலாம். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்பவர்கள் நீங்கள் வெள்ளிக்கிழமை காலை கூட தாராளமாக வழிபாடு செய்யலாம். ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா இந்த மார்கழி மாதம்னாலே நமக்கு இந்த ஒரு மாதம் வந்து வழிபாட்டிற்கு ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்கின்றதுனால, உங்களால் எந்த நேரத்தில் முடியுதோ அந்த நேரத்தில் சிறப்பாக பூஜை செய்து பாருங்கள். இந்த மார்கழி மாதத்துல நம்ம செய்கின்ற ஒரு வழிபாடு, எந்த வழிபாடா இருந்தாலுமே, இந்த வருடம் முழுவதும் அந்த வழிபாடு செய்த பலனாகும். அதாவது இப்போ பஞ்சமி பூஜை செய்கிறீங்க அப்படின்னா, வருடம் முழுவதும் இந்த பஞ்சமி பூஜை செய்த பலன் கிடைக்கும். அதேபோல் பார்த்தீங்கன்னா, மற்ற ஏதாவது ஒரு பூஜை பிரம்மமுகூர்த்த பூஜை செஞ்சாலும், இந்த ஒரு மாதம் நீங்கள் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் வழிபாடு செஞ்சீங்கன்னா, வருடம் முழுவதும் நீங்கள் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதனால இந்த மார்கழி மாதம் மட்டும் நல்ல ஒரு மாதம். இந்த மாதத்துல ஆன்மீகத்திற்கு ரொம்ப முக்கியமான மாதம். எந்த அளவுக்கு வழிபாடு செய்கிறீங்களோ, எந்த அளவுக்கு வந்து இறைவனை வழிபாடு செஞ்சு நேசித்து வழிபாடு செய்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மஞ்சள்ல வைத்திருக்கிற பொருளை என்ன செய்ய வேண்டும்? மஞ்சள வந்து நீங்க பயன்படுத்தலாம். அப்படி இல்லையென்றால் நீங்க வந்து அத தண்ணீர்ல கரைச்சு நீங்க வந்து நம்ம செடியில, துளசி செடியில அல்லது பெரிய மரத்துக்கடியில நம்ம ஊற்றிடலாம். இதில இருக்கிற பொருள நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, வசம்புல நல்லாயிருக்கும். அதற்கு எவ்வளோ நாட்கள் ஆனாலும் அதற்கு பவர் இருக்கும். அதேபோல ஏலக்காய், நாணயங்கள் இதெல்லாம் வந்து நீங்க வந்து கெட்டி வச்சிரலாம். ஒரு சிவப்பு நிற துணியிலயோ அல்லது மஞ்சள் நிற துணியிலயோ கெட்டி வச்சு நீங்க பணம் வைக்கிற இடத்துல வச்சிரலாம். ரொம்ப நல்ல மாற்றங்களும் உங்களுக்கு இருக்கும். இந்த பரிகாரம் செய்து பாருங்க. நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குது அப்படின்னா, ஒரு 2 மாதத்திற்கு ஒரு முறை, 3 மாதத்திற்கு ஒரு முறை அல்லது 6 மாதத்திற்கு ஒரு முறை இந்த பரிகாரம் செய்து பாருங்க. உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமா இருந்தால் லைக் பண்ணுங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்துக்கலாம்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.